Hi friends, welcome to நம்மூர் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். நாங்களும் செம்மையா சூப்பரா இருக்கிறோம். இந்த நோன்பு காலம் தொடங்குனதுல இருந்து நம்ம கொஞ்சம் வீடியோ போடுறத கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. சில தவிர்க்க முடியாத காரணங்கள். அதனால தான் இன்னைக்கு நம்ம போட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம இஃப்தாருக்கு ஸ்பெஷலா ஒரு சூப்பரான சிம்பிளான வீட்டிலேயே செய்யக்கூடிய ரெசிபியை நம்ம சேனல் மூலமா அறிமுகப்படுத்த போறோம். அதுக்காக என்ன செய்யறோம், என்னென்ன பொருட்கள் சேர்த்தோம் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னால இப்பதான் நம்ம சேனலை நீங்க முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஃப்தார் நிகழ்வுக்காக என்ன ரெசிபி அப்படி செய்யறோம் அப்படிங்கறத வாங்க வீடியோக்குள்ள போய் டீடைலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இஃப்தார் நிகழ்வுக்காக முட்டையை அவிச்சு அதுல இருந்து நம்ம போண்டா செய்ய போறோம். அதுக்கு தேவையான முட்டை 4 முட்டையை அவிச்சாச்சு. அதை உரிச்சு எடுத்து அதை வெட்டி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுக்க போறோம். இன்னைக்கு இந்த முட்டை போண்டாவோட சேர்த்து வெங்காய போண்டாவும் செய்ய போறோம். அதுக்கு தேவையான வெங்காயத்தையும் நம்ம ஒரு பவுல்ல வெட்டி வச்சாச்சு. அதோட நம்ம வந்துக்கிட்டு கடலை மாவு பிளஸ் அதோட சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு, தண்ணி, அதோட தேவையான அளவு கலர் பவுடர் சேர்த்துக்கிறோம். அதை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி சூப்பரா டிக் பண்ணி எடுத்து பொரிக்கிற அளவுக்கு கொல கொலன்னு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இதெல்லாம் சூப்பரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதோட நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சி வந்த உடனே நம்ம டிக் பண்ணி அந்த முட்டையை எடுத்து டிக் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு செம்மையாக பொரிச்சு மொறு மொறுன்னு எடுத்துக்க போகிறோம். சும்மா வேற லெவலாக பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முட்டை போண்டாவை சும்மா வேற லெவலில் பொரிச்சு எடுத்தாச்சு. அதோட தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டு வெங்காய போண்டா போட போகிறோம். அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே வெட்டி வச்ச அந்த வெங்காயத்தை மீதம் இருக்கக்கூடிய அந்த போண்டா மாவில் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா மாவும் நம்ம சேர்த்து அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்து அதோட திரும்ப நம்ம கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே காயிற எண்ணெயில் நம்ம அப்படியே ஒவ்வொரு கைப்பிடியாக பிடிச்சி போட்டு செம்மையாக பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே முட்டை போண்டாவை பொரிச்சு தனி பவுலில் எடுத்தது மாதிரியே இப்போ ஒரு தனி பாத்திரத்தில் இந்த வெங்காய போண்டாவையும் பொரிச்சு அப்படியே செம்மையாக எடுத்து அடுக்கி வச்சுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிம்பிளாக பொரிச்ச இந்த வெங்காய போண்டா ரெடி. இதுக்கு காம்பினேஷனாக செம்மையாக ஒரு தேங்காய் சட்னி தாளிப்பே இல்லாமல் வேற லெவலில் பண்ண போகிறோங்க. அது எப்படி அப்படிங்கிறதையும் இப்போ பார்க்க போகிறீங்க. அதுக்கு தேவையான ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா பொடுக நறுக்கி அதோட நம்ம அதை பிளெண்டரில் சேர்த்து ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கல்ல இதெல்லாம் சேர்த்து அப்படியே அரைச்சி ஒரு பவுலில் கொட்டிட்டோம்னா இந்த சட்னி ரெடி. இதுக்கு தாளிப்பும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, சும்மா வேற லெவலில் இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே இஃப்தாருக்கு போய் உட்காந்து சும்மா வேற லெவலில் பேரிச்சம்பழம் பழங்களை வெட்டி வச்சு ஜூஸை கலக்கி நோன்பு திறந்தா அடேங்கப்பா அவ்வளவு ஒரு திருப்தி. வாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இஃப்தார் நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருந்தால் நம்மளோட வந்து இஃப்தாரை தொடங்க.